கடவுளாக விளங்கக்கூடிய விநாயக பெருமானை தியானம் பண்ணா தொடங்கக்கூடிய பொன்னேறு கட்டினாலும் புதுமணி வீடு புகுந்தாலும் ஒரு கும்பாபிஷேகம் செய்தாலும் கிருஷ்ண தேவதை வழிபாடு செய்தாலும் அந்த முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயக பெருமானை அஞ்சலினாலும் ஒரு களிமண்ணாலும் ஒரு சாணத்தாலும் சந்தனத்தாலும் பிடித்து வச்சு அருகம்பில் என்று சொல்லக்கூடிய அருகம்பிலினை சாட்டி என்று சொல்லக்கூடிய பாதாரத்தை விட்டு தூப நெய்வேதிகளை கொடுத்து வணங்கினா செய்யக்கூடிய தொழில் தொடங்கக்கூடிய தொழில் சித்தியம் தேவை பெறும். பதினேதைக்கு முதல் முதலாக விளங்கக்கூடிய இந்த விநாயக பெருமான் வராது. காப்பு கட்டி பொங்கலிட்டு ஒன்று கூடி பூஜை சிறப்பித்து வண்ணிருத்து ஒரு நல்லது கெட்டதுன்னா கிழமைதான் உள்ளவ சக்காரம் உள்ளவ ஆவேசம் கொண்டவ மோசம் உடையவ ஆணை காத்தம்மன் அப்படின்னா ஆணியாத்தான் சொல்லுவாங்க. காத்தம்மன் பதிவிட சொல்லும் காப்பாத்துறதுனால ஆணையை காத்தவும் காக்கணும்னு ஆணைய தமிழ் பூஜை போடுறாங்க. துர்க்கியம்மன் ஊரில் கெட்டதெல்லாம் வாரி எடுத்து போடுற சக்தி துர்க்கி தான் உண்டு. என்ன நடந்தாலும் சாயிச்சு. அதனால ராமன் கிராமத்துல அமர்ந்திருக்கோம் துர்க்கியம்மனுக்கு
செய்து வண்டியா போக மாட்டான். மூணு வைக்கப்பட்டு வரல அந்த ஆணை கத்தமா துணியோட போவான். நம்ம பெரிய புண்ணியத்தா போனாலும் கூட தான் போவான். வழியோட போறேன்னு நம்ம சிங்காரிச்சு துணிக்க மனுஷங்கணும். இந்த தருணத்துல ஆணை கத்தமா வந்துட்டு ஏற்படுத்தி அம்மாவை கூப்பிடுறோம். வழங்கக்கூடிய விட வாழ்ந்த பதிவு வந்து அமைந்தாரு. ஆளர் கலைகள் 64 ஆளர் கலைகள் 64 ஏழவே உணர்விக்கிறீர்கள் அன்னையே ஒரு உள்ளத்தின் உள்ளே இருக்கும் கலைவாணி தாயே இடராது எந்த நாய் சொல்வி இடராது நாள சரிவாக வாமா எங்கள் கலை குழலி ஆணி தாய் வாழ்க வாழ்க